ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் யார்? மோசி கீரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவை என்று பாராட்டப்பட்டவர் சேக்கிலார். சேக்கிலாரை இப்படி பாராட்டினது யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறாவும் பருந்தும். பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வட்டப்பலகை, வட்டம் அப்படிங்கிறதும் அதோட பண்பை குறிக்கிறதான். எண்ணகரம், எண்கரம், தண்ணீர், இது எல்லாமே பண்பு தொகை இதில் தான் வரும். ஆடு கொடி அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருத்தமில்லாத ஒன்று. சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடு. 8 தொகையுள் 10 சுவடியும் ஒன்று. ஓகேவா, அதுதான் சந்திப்பிழை இல்லாத தொடர். அடுத்ததும் அதே தான். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. நெக்ஸ்ட்டும் அதான் கேட்டிருக்காங்க. மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். ஓகேவா, எந்த இடத்துல இப்போ வரும், இத்து வரும், இக்கு வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து போடணும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பலாமூசு. பலாமூசு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது இடர்னா என்ன? துன்பம். நாவாய் படகு. இறை தலைவன். இந்து நிலவு. 2, 3, 4, 1 தான் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பக்ரி, திமிழ், வங்கம். இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடியது. அதில் குறிக்காத ஒன்று அப்படின்னா புணரி அப்படிங்கிறது. நெய்தல் திணைக்குரிய தொழில் எது? மீன் பிடித்தலும் உப்பு விளைத்தலும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் என்பதை கண்டறிக. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஒருத்தர் மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா பரிதிமார் கலைஞர். பொறுத்துக. முருகன் பிள்ளை தமிழ், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பழையதும் புதியதும் ஊவே சாமிநாதையர், கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நாட்டார், பட்டினப்பாலை மறைமலை அடிகள். 3, 4, 2, 1 தான் ஆன்சர். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஊவே சாமிநாதையர். முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிக. எங்க? லெமூரியா கண்டம். தொன்மை தானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா தொல்காப்பியம். மரபு பிழையற்ற தொடரை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தென்னங்கீற்றும் வேப்பந்தழையும் கொண்டு வந்தான். தென்னை கீற்று, வேப்ப தழை. மரபு பிழை இல்லாத தொடர் கம்பங்கொல்லை. கம்பங்கொல்லை. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. நானும் அவனும் வந்தோம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்குதல் தான். அவை இங்கே உள்ளன. அது நெக்ஸ்ட்டும் அதே தான். துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது. ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல். ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 வேர்டு இருக்கும். அதில் ரெண்டுமே ஒரே பொருளை தரும். அதான் ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறது. வல் விரைந்து, மீ மிசை, நடுமையம். நடுமையம்னா மையம்னாலும் சென்றதான், நடுனாலும் சென்றதான். மீ மிசை, மீனாலும் மேலே தான், மிசைனாலும் மேலே தான். வல் விரைந்து. வல்லுனாலும் வேகமாக போகிறது, விரைந்துனாலும் வேகமாக போகிறது. இதில் பொருந்தாத ஒன்றுனா பரிசு பாராட்டு. மோல்ட் அப்படிங்கிறது என்னென்னா அச்சு. மவுல்ட், டீ போட்டால் உதிர். மவுண்ட் அப்படிங்கிறது மண்மேடு. மவுண்ட்னா குன்று. 4, 1, 2, 3 தான் ஆன்சர். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மாசு எல்லை தப்பு. மாசுனா குற்றம் இல்லையா? விளிம்பு கரைதல் தப்பு. கருமை இருள். எல்லை மாசு. ஓகேவா? ஆக்சுவலாக கரை அப்படின்னா என்ன? எல்லை. கரை அப்படின்னா மாசு. ஓகேவா? அதான் ஒலி வேறுபாடடைந்து சரியான பொருளை தருதல். ஓகேவா? கரை, ரைனா எல்லை, கரை மாசு. இன்பம் விழையான் இடும்பை இயல் பெண்பான் இன்பம் உறுதல் இளன். மேற்கான் பாடல் அடிகளில் பொருந்தியுள்ளபடி மிக சரியான விடை எதுனா அடிமுரண் தொடை அப்படிங்கிறது தான். இன்பம் விழையான் இடும்பை இயல் என்பான் துன்பம் உறுதல் இளன். அடுத்தது ரிட்ஜ்னா என்ன? உச்சி. ரிட்டுனா நிறைந்து. ரிட்டுனா நீக்கு. ரைஃப்னா நிறைந்து. ரிஃப்ட் அப்படிங்கிறது பிளவு. 3, 1, 4, 2 தான் ஆன்சர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல.
இதுக்கு சரியான பொருள் எதுனா தெளிவான வெளிப்படைத்தன்மை உடைய அந்த மாதிரி. ஓகேவா, ஆப்ஷனில் எது கொடுக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இக்குறளில் நன்றி, நன்றென்று, நன்றல்லது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 1 3 4 வருது இல்லையா? அப்படின்னா 1 3 4க்கு என்னது? மேற்கதுவாய் எதுகை. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலவு காத்த கிளி போல. ஸோ அதுக்கு பொருள் என்ன? ஏமாற்றம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. செழியன் ஊஞ்சலாடுகிறான் அப்படிங்கிறது தான் தன்வினை. ஓகேவா? வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். இனியன் உண்ணா நின்றான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. ஸோ இனியன் உண்ணா நின்றான் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம். என்னது? உடன்பாட்டு வாக்கியம். கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா தனி வாக்கியம் இது. ஈன்குழவி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஈன்குழவினான வினைத்தொகை. பரிபாடல். ஸோ பரிபாடல் கிமு 500லேருந்து கிபி 300 வரை. சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு. தேவாரம் 7ஆம் நூற்றாண்டு. ராம நாடக கீர்த்தனைகள் 18ஆம் நூற்றாண்டு. 2 1 4 3 தான் ஆன்சர். அம்பி. அம்பினா என்ன? படகு. துடி பறை. திரை அலை. அல் இருள். ஸோ 2 3 4 1. நெக்ஸ்ட் பாருங்கள். செரு. செருனா என்ன? வயல். சந்தம் அழகு. யாணர் புதுவருவாய். துகிர் பவழம். 4 3 2 1. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஓகே, கடையரே கல்லாதவர். பொறுத்துக. ஆற்றுணா வேண்டுவதில்லைன்னா பழமொழி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நாலடியார். மனைக்கு விளக்கம் மடவாள். இது நான்மணி கடிகை. அன்பின் வழியது உயர்நிலை அப்படிங்கிறது திருக்குறள். 3 1 4 2 தான் ஆன்சர். சரியான வரிசையை குறிப்பிடுக. ஸோ இது என்ன வரும்? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம். அடுத்தது மருதகாசியாறு திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர் மணி. சுரதா சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசு. ஸோ கவியரசு பட்டம் அந்த குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருப்பார் இல்லையா? 3 1 4 2. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொன்னது மூவா தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லியிருப்பார். துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆனந்தநகர் நாட்குறிப்பில் எழுதியிருப்பார். அகிம்ச தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒழிந்தது அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர் அப்படின்னு சொன்னது அண்ணா அவர்கள். ஸோ 2 1 4 3. யார் யார் என்னென்ன கோட்ஸ் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொருத்துக. தேசிய கவிஞர் யார்? பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. முடியரசன். ஸோ முடியரசன் துரைராசு. சுரதா ராஜகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசலோ. 2 4 1 3. கவிதைகளை நூலாசிரியர்களோடு பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளி கூண்டு அப்படின்னு சொன்னது பிச்சமூர்த்தி அவர்கள். ஓகேவா? வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளி கூண்டு. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே அப்படின்னு சொன்னது சாலை இளந்திரையன். ஓகே. கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடனே அன்பு செய்தாள். அது ஆலந்தூர் மோகனரங்கனோட கவிதை. யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகி விட்டார்களே அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் அவர்களோடது. கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு சொன்னது யாரு? குலசேகர ஆழ்வார். கோநோக்கி வாழும்னா குலசேகர ஆழ்வார். சரியான வைப்பு முறையை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை. ஸோ பே வரும், மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேதை, பெதும்பை, மடந்தை, மங்கை. ஓகே, மடந்தை, மங்கை. மங்கை, மடந்தை. ஓகே, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை. கரெக்டாக அந்த ஆர்டர் படுத்திக்கணும். அறிவை, தெரிவை இருக்கு இல்லையா? ஆண்டாள் கூறா தொடர் எது?
இதில் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் அது அவங்க தொடர் தான். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் அதுவும் அவங்களோட தான். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அதுவும் அவங்களோட தான். ஸோ அவங்க கூறாததுன்னா வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் அப்படிங்கிறது. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக அவர்கள். திகழ்பா ஒரு நான்கும் செய்யுள் வரம்பாக தமிழ்விடு தூது குறிப்பிடும் 4 வரப்புகள் என்னெல்லாம்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய மேட்சிங்ஸ்லேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கோட்ஸ் நிறைய இருக்குது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்து வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.